கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது உங்க சுயபலத்தினால ஒண்ணுமே செய்ய முடியாது. என்னுடைய சுயபலத்தினால ஊழியம் செய்ய முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கை தேவ பலத்தினால செய்யப்பட வேண்டியது. மாம்சத்துல செய்யப்படுறதெல்லாம் எப்படி இருக்குன்னா, போன வாரம் பார்த்தீங்களா, இந்த வாரம் பார்த்தீங்களா, எவ்வளவு காலியா இருக்கு பார்த்தீங்களா. இதுதான் மாம்சத்துல நடக்கிறவங்களுக்கும் தேவ பலத்துல நடக்கிறவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். தேவ பலன் இருந்தாதான் ஒரு சாட்சி உள்ள, ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா, ஆமென். கொஞ்ச நேரம் அந்த பலனுக்காக நம்ம பெறுவதற்காக கூடி வந்திருக்கிறோம். ஒரு வசனத்தை கொஞ்ச நேரம் தியானிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் விளைப்பாடார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகிறார். ஆமென். நமக்கு கொஞ்சமே இருந்தாலே சோர்ந்து போறோம் இல்லையா? ஏசாயா தீர்க்கதரிசியில இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, காலாட்களோடு கூட நடந்து போகையிலே நீ சோர்ந்து போவே, ஆனால் குதிரை வீரர்களோடு நீ ஓடுவது எப்படி? ஆமென். ஆமா, சும்மா சாதாரண நாட்கள் நடந்து போகும்போதே சோர்ந்து போனா குதிரை வீரரோடு ஓடும்போது நீ எப்படி இருப்பா? அதுக்குதான் தேவ பலன் தேவை. அதுக்குதான் தேவ பலன் தேவை. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நேத்து பாஸ்டிங் பிரேயர்ல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நேற்று தியானித்தோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க நம்பிக்கையோட காத்திருப்பாங்க. ஆபிரகாம் காத்திருந்தான் 25 வருஷம். ஆனா அவன் நம்பிக்கையோடு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று எண்ணி நம்பிக்கையோடு காத்திருந்தான். ஆமென், ஸ்தோத்திரம். அப்புறம் நீடிய பொறுமையோடு காத்திருப்பாங்க. அதான் காத்திருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனா இப்படிதான், நீடிய பொறுமையோடு. நமக்கு உடனே நடந்துடணும், நமக்கு உடனே கிடைச்சிடணும் இல்ல, கர்த்தர் தம்முடைய வேலையில செய்வார். அதுக்கு நீடிய பொறுமையோடு கூட காத்து. 38 வருஷமா எனக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்லி அந்த பெதஸ்தா குளத்துல படுத்து கிடந்தான் ஒரு மனுஷன். 38 வருஷம் வியாதியா இருந்தான், அங்கேயே படுத்து கிடந்தான். கர்த்தர் அவனுக்கு சுகத்தை கொடுத்தார், நீடிய பொறுமையோடு. ஆமென். அப்புறம் மிகுந்த ஆவலோடு காத்திருக்கணும். கர்த்தருடைய நாள் வரப்போகிறது, கர்த்தருடைய இயேசு சீக்கிரமா வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி மிகுந்த ஆவலோடு காத்திருக்கிறேன். அதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவருடைய அடையாளம். இன்னைக்கு நான் அதுல அடுத்த பகுதியில உங்க கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். புது பலன் அடைந்து. எல்லாரும் சொல்லுங்க, புது பலன் அடைந்து. ஆனா ஆங்கிலத்துல எப்படி போட்டிருக்குன்னா, they will renew their strength in God அப்படின்னு போட்டிருக்கு. கர்த்தருக்குள்ள தங்களுடைய பலத்தை புதுப்பித்துக் கொள்ளுவாங்க. ரெனியூ, புதுப்பித்துக் கொள்வாங்க. புதுப்பிக்கிற தேவ பலன். ஆமென். இன்னைக்கு ஒரே காரியத்தை நம்ம எந்த ஒரு காரியத்தையும் செய்தால்ட்டே இருந்தாலும் சரி, உலக பிரகாரமா ஒரு காரியத்தையே செய்துட்டு இருக்கிறீங்க வச்சுருங்க, வேலைக்கு தான் போறீங்க, ரொட்டீனா அதையே போயிட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி ஆயிருப்பாங்க? அதுல ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்காது, அது ஒரு கடமை மாதிரி போய்கிட்டே இருப்பீங்க. அதே மாதிரிதான் சர்ச்சுக்கு வர்ற காரியமா இருந்தாலும் சரி, தேவனுடைய காரியமா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய காரியமா இருந்தாலும், ஜெபிக்கிற ஒரு காரியமா இருந்தாலும் சரி, வேதம் வாசிக்கிற காரியமா இருந்தாலும், ரொட்டீனா அது ஒரு கடமை மாதிரி செய்தோம்னா நம்முடைய பலன் குறையும். நான் கூட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது சொன்னேன், அந்த பைபிள் ரீடிங்க்கும் அதிகாலை ஜெபத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வராங்க. ஏன்? விருப்பம் இல்லாம இல்லை, ஏன்? அது ஒரு ரொட்டீன் அப்படிங்கிற மாதிரி. அப்படி இல்லை, அந்த ரொட்டீன்கிறது மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கை நாளுக்கு நாள் பலன் அடைகிற ஒரு வாழ்க்கை, காலதோறும் புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்கிற ஒரு வாழ்க்கை, பலத்தின் மேல் பலன் அடைந்து எங்க போய் நிற்க போறோமா? சீயோனுக்கு போகிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. ஒரு நாள் நம்முடைய பலன் குறையக்கூடாது. ஆமென். நம்முடைய வல்லமை குறையக்கூடாது. நம்முடைய அபிஷேகம் பெற்றிருக்கிறோமே, அந்த பலன் குறையக்கூடாது, கிருபை குறையக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா பிசாசு கூட இந்த தந்திரங்களை செய்துக்கிட்டே இருக்கிறோம். வாசிங்க, நாகும் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை யாராவது வாசிங்க. உன் பலனை ஸ்திரப்படுத்து அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாய் எச்சரிக்கிறார். இது ஒரு எச்சரிப்பின் செய்தி. நாகும் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். பிசாசு வருகிறான். நல்ல கவனிங்க, பிசாசு உன்னை சிதறடிக்கிறவன் வருகிறான். யாரை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி தருகிறான். பிரதர், பேய் உங்களை சுற்றிக்கிட்டே இருக்குது, பேய் உங்களை சுற்றிக்கிட்டே இருக்குது, உங்க குடும்பத்தை சுற்றிக்கிட்டே இருக்குது. இது ஒரு எச்சரிப்பின் செய்தி. ஆமென். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அரணை காத்துக்கொள். ஆமென். வழியை காவல் பண்ணு. நீ எந்த வழியில நடக்கிற? நீ கர்த்தருக்கு பிரியமா வாழ்றியா? அறைய கெட்டியாய்
கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. நேற்றிருந்த பலனோடு கூட, இல்லைன்னா அதுக்கு முந்தின ரட்சிக்கப்பட்ட காலத்தில் இருந்த பலனோடு கூட இன்றைக்கு நீ கிறிஸ்தவனாய் ஒரு வெற்றி உள்ள ஆவிக்குரிய மகனாய் மகளாய் வாழவே முடியாது. ஆண்டவர் எச்சரிக்கிறார். உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து, உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து, உன் பலனை புதுப்பித்துக் கொள். கர்த்தருக்குள் உன் பலனை புதுப்பித்துக் கொள். ஏன்னா சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் விழுந்து போறாங்க? ஏன் குறைஞ்சு நின்று போறாங்க? பலன் இல்லை. கர்த்தருக்குள்ள ஓட பலன் இல்லை. ஆமா, எல்லாரும் இப்படியா செய்யறாங்க, நாம மட்டும் ஏன் அப்படி செய்யணும்? ஏன்? பலன் இல்லாத ஒரு வார்த்தை, சோர்ந்து போகிற ஒரு வார்த்தை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், இந்த கால வேளையில அவர் ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிறார். உன் பலனை புதுப்பித்துக்கொள். அல்லேலூயா, ஆமென். 1990 வருஷத்துல சதாம் ஹுசைன், எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? ஆமா, அவர் எங்க இருந்தாரு? ஈராக்ல இருந்தார். ஒரு பெரிய சர்வாதிகாரி மாதிரி இந்த பக்கத்தில் உருவாகி இருந்தார். ஒரு நாள் ராத்திரி 1990 ஒரு முறை ஒரு நாள் ராத்திரி பக்கத்தில் இருக்கிற நாட்டை அவரு பிடிக்கிறதுக்காக திட்டமிட்டாராம். குவைத் தேசத்தை முழுவதுமா பிடிச்சிருன்னு சொல்லி ஒரு நாள் நள்ளிரவில் நடு ராத்திரியில லட்சக்கணக்கான வீரர்களை அனுப்பிட்டார். குவைத் தேசம் அதை அறியல, அவங்களுக்கு என்ன நடக்கும்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க சும்மா இருந்துட்டாங்க, நிர்விசாரமா இருந்துட்டாங்க. அந்த ராத்திரி அப்படி போகும்போது அமெரிக்கர்களுக்கு இந்த செய்தி கிடைச்சி, அமெரிக்க தேசத்துல இருந்து அந்த குவைத் அதிபதிக்கு, ராஜாவுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. இன்னைக்கு ராத்திரி இப்படி சதாம் ஹுசைன் உங்க நாட்டை பிடிக்க போறான், நீங்க தப்பித்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே என்ன பண்ணாராம், அந்த ராஜா தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு ராத்திரியே ஒரு ஹெலிகாப்டர் மூலமா பக்கத்து நாட்டுல தப்பிட்டு போயிட்டாராம். ஆனா அதுல அவங்க வீட்டுல ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க வீட்டுல ஒரு இளவரசர் இருந்திருக்கிறாங்க. அவர் ராத்திரி பூரா குடிச்சு வெறிச்சு அப்படியே விழுந்து கிடந்திருக்கிறான். இவங்க போய் எவ்வளவு சொல்லி பார்த்தாலும் எழும்பல. கடைசியில் அவங்க போயிட்டாங்க. இவன் அன்னைக்கு ராத்திரி சதாம் ஹுசைனுடைய ராணுவ வீரர்களால் கொல்லப்பட்டான். இது செய்தி. ஆவிக்குரிய பிரகாரமா அப்படிதான். கர்த்தருக்குள்ள நீங்க அலர்ட்டா இல்லைன்னா, கர்த்தருக்குள்ள நீங்க பலன் உள்ளவளா இருக்கலன்னா பிசாசு உங்களை தள்ளி போடுவோம். நீங்க மாம்சத்து குலத்துல வாழவே முடியாது. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. புது பலனை பெற்றுக்கொள்ளுங்க, புது பலனை பெற்றுக்கொள்ளுங்க. உங்க பலனை புதுப்பித்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து அவருடைய கிருபையை பெற்று, அவருடைய வல்லமையை பெற்று, தேவ ஆவியினால நிரம்பி, ஆமென், அந்நிய பாஷைகளை பேசி, ஆமென், புதிய பலனை பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி பெற விரும்புறோம்னு சொல்றவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, மற்றவங்க எல்லாம் பலன் இல்லாம சதாம் ஹுசைன் வரும்போது நடந்த காரியம் உங்களுக்கு நடத்திடக்கூடாது. சிதறடிக்கிறவன் உன்முகத்துக்கு நேராக வருகிறான். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். புது பலனை பற்றிய ஒரு 3 பேரை நான் வேகமா சொல்லி முடிக்கிறேன். முதல் ஆளு சிம்சோன். சிம்சோன் பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? பார்த்தா பயமாலாம் இருக்குது. சிம்சோனை கேள்விப்பட்டது இல்லையா? சிம்சோன் கேள்விப்பட்டிருக்கேங்கிறவங்களாம் நம்ம வீட்டுல நம்ம சபையில முன்னால ஒரு தம்பி இருந்தாங்க, சாம்சன். அவன் இல்லை, ஸ்தோத்திரம். இது வேதத்துல இருக்கிற சிம்சோன், நியாயாதிபதியில ஒருத்தன். அவனை பிறக்கும் போதே ஆண்டவர் அவனை ஒரு நோக்கத்துக்காக படைத்தார். அவங்க அம்மாவுக்கு தேவதூதன் தரிசனமாகி சொல்றான், நீ மலடியா இருக்கிற, நான் உனக்கு ஒரு குழந்தை கொடுக்க போறேன். அந்த குழந்தை பிறந்தது முதல் அவன் தலையில என்ன படக்கூடாது? இப்பதான் உசுர் வந்திருக்கு. சரி, சௌரன் கத்தி படக்கூடாது. அப்புறம் திராட்சை சம்பந்தமான எந்த ஒரு காரியத்தையும் அவன் என்ன பண்ணக்கூடாது? தொடக்கூடாது. அவன் நசரேயன் விருதன், அவன் தேவனுக்காக பிரித்து எடுக்கப்பட்டவன், அவன் பரிசுத்தமாக வாழ அழைக்கப்பட்டவன். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வளர்த்தாங்க. பராக்கிரமான காரியத்தெல்லாம் செய்தான். ஆமென், பராக்கிரமான காரியத்தை செய்தான். நான் ஏற்கனவே 6 சொன்ன மாதிரி ஒரு தாடை எலும்பை எடுத்து என்ன பண்ணானா 1000 பலிஸ்தீனுக்கு வந்தான். சிங்கத்தின் வாயை பிளந்துட்டு கொஞ்ச நாள் திரும்பி வரும்போது அந்த வாயிலிருந்து இடத்தை எடுத்தானா, தேன் கூட எடுத்து மதுரத்தை, அதான் பட்சிக்கனிடத்திலிருந்து பச்சனம் சாப்பிட்டவன். அப்படி ஒரு பெரிய பராக்கிரமசாலியா வாழ்ந்தவன் கடைசி காலத்துல எங்க போயிட்டான்? தெளிலாங்கிற ஒரு ஸ்திரீரின் மடியில படுத்திருக்கதான் அவனுக்கு இன்பமா இருந்துச்சான். கர்த்தருக்குள்ள பலமா இருந்தவன் தெளிலாங்கிற ஒருத்தி மடியில போய் படுக்கிறது தான் அவனுக்கு என்ன போயிருந்தாங்க? இன்பமா இருந்ததும். அவன் பலன் இழக்க செய்தது பாவம். ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய பலனை இழக்க செய்யும். உலகத்தினுடைய காரியங்கள், உலகத்தினுடைய மேன்மைகள், உலகத்துக்காக ஓடுறது, உலகத்தின் காரியத்தையே நினைச்சிட்டு இருக்கிறது தேவ பலனை உன்னை விட்டு இழக்க செய்யும். அல்லேலூயா, ஆமென். அவன் எப்போ பார்த்தாலும் எங்கதான் இருந்தானா?
தெளிலா மடியில படுத்து கிடந்தான். ஆண்டவர் அழைத்தது எதுக்கு? பெலிஸ்தரில் இருந்து இஸ்ரவேலை விடுதலையாக்குவதற்கு. அவன் தரிசனத்தை இழந்து போனான். அவன் ஆண்டவருடைய சித்தத்தை விட்டுட்டான். ஆமென். அவன் வேற காரியத்துல செலவு பண்ண ஆரம்பிச்சுட்டான். தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, ஆண்டவர் இன்னைக்கு கேட்கிறார், வேர் ஆர் யூ ஸ்பெண்டிங் யுவர் டைம்? நீ எங்க உன் நேரத்தை செலவு பண்ற? எதுல உன் நேரத்தை செலவு பண்ற? கர்த்தருக்காக, கர்த்தருடைய காரியத்துல, ஜெபிக்கிறதுல, வேதம் தியானிக்கிறதுல, சபை கூடி வருதுல, விசுவாசிகளோடு கூட ஜெபிக்கிறதுல செலவு பண்றியா? இல்ல உலகத்திலேயே செலவு பண்றியா? உன் பலன் குறுகி கொண்டே இருக்குது. உன் பலன் குறுகி கொண்டே இருக்குது. அன்னைக்கு இருந்த பலன், அன்னைக்காக ஆண்டவருக்காக பிரகாசித்த பலன் இன்றைக்கு இல்லை. காரணம், உனக்குள்ள உலகம், இந்த உலகத்தின் காரியங்கள் இயேசுவை விட மேன்மையா இருக்கிறது. இயேசுவை விட மேன்மையா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். அதனாலதான் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்ல பிரசங்கத்துல பெண்ணிய கூட சொன்னாங்க, வஞ்சிக்கப்படாதீர்கள். இச்சையானது என்ன பண்ணுமா? ஆமா, அதாவது முன்னால ரசிக்கப்பட்ட புதுசுல எல்லாம் வாரத்துல ஒரு நாளாவது ஒரு பிரதனாவது சாட்சி சொல்லுவாங்க. எப்படின்னா, நான் ரோட்ல சைக்கிள்ல போயிட்டு இருந்தேன், இல்லை நான் நடந்து போயிட்டு இருந்தேன், அங்க ஒரு வால் போஸ்ட்டை பார்த்தேன். அது சினிமா வால் போஸ்ட். அது எப்படி இருந்துச்சு? ரொம்ப கவர்ச்சியா இருந்தாங்க. நான் அந்த வால் போஸ்ட்டை கடந்து போயிட்டேன். அப்படி பார்க்கும்போதே கடந்து போயிட்டேன். ஆனா கடந்து போன உடனே எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு. என்ன எண்ணம்? ஒரு இச்சையான எண்ணம். திரும்ப போய் அதை பாரு, திரும்பி போய் அப்படி அந்த காலத்துல திரும்பி போய் பாரு அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. ஆனாலும் நான் கொஞ்ச நேரம் நிக்கிறேன், போமா வேண்டாமான்னு பாக்குறேன். ஆண்டவர் எனக்கு பலன் தந்தார், நான் அதுல இருந்து விடுதலையாகி ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல அப்படிலாம் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்? எப்பதான் கையில வச்சிருக்கோமே, கை பேசிக்கிட்டே இருக்குது. வால் போஸ்ட் எங்க இருக்குன்னு போக வேண்டியதில்லை. வீட்டுல இருந்தே பார்த்துடுறோம், வீட்டுல இருந்தே பண்ணிடுறோம். அல்லேலூயா. சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். உன் போனுக்குள்ள இருந்து வருகிறான். உன் போன்ல நீ என்ன பாக்குற? உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. அல்லேலூயா. பாவம் தேவ பலனை உன்னை விட்டு விலைக்கு போடும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு அப்புறம் தூரம் போயிடுவாங்க. பலன் இல்லாம தூரம் போயிடுவாங்க. அப்புறம் குடும்பத்துல 1000 பிரச்சனை. இது ஏன் நடந்துச்சு? இது ஏன் என் பிள்ளைக்கு வந்துச்சு? இது ஏன் என் குடும்பத்துக்கு வந்துச்சு? புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. யோனாவை போல. யோனா என்ன பண்ணா சொல்லுங்க? யோனா என்ன பண்ணா? ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போகாம எங்கேயோ போயிட்டான். நீ இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா பிரச்சனை இல்லை. எல்லாரும் உட்கார்ந்து அவன் தெய்வத்தை கும்பிடுறான். இவன் மட்டும் என்ன பண்றான்? கட்டில கீழே உட்கார்ந்து படுத்து கிடந்து தூங்கிட்டு இருக்கிறான். அடித்தட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். அப்புறம் தான் அவன் சொல்றான், பிரச்சனை நான் என்ன தூக்கி கடல்ல போடுங்க. நான் சொல்றேன், ஒன்னு தூக்கி சபைக்குள்ள போட்டாவா பிரச்சனை முடியும்? உன் குடும்பத்துல இந்த போராட்டம் பிரச்சனைக்கெல்லாம் முடிவு என்னன்னு ஏன்ட்ட கேட்டா, ஊழியக்காரனா நான் சொல்றேன், உன்னை தூக்கி குடும்பமா சபைக்குள்ள போட்டுட்டீங்கன்னா உன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போயிடும். நீ பலனடைவாய், உன முடிவுக்கு வரும். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, சிம்சோனுக்கு ஒரு டிவைன் காலிங், ஒரு உன்னதமான அழைப்பு, ஒரு ஆவிக்குரிய அழைப்பு. ஆனா அவன் உலகத்தை பார்த்து உலகத்தினுடைய ஆசைக்கு அப்படியே போயிட்டான். நீங்களும் நானும் கர்த்தரால எப்படிப்பட்டவங்க? போன மாசம் தியானித்தவங்க, பிடிக்கப்பட்டவங்க, ஒரு நோக்கத்துக்காக பிடிக்கப்பட்டவங்க, அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற பிடிக்கப்பட்டவங்க. நம்ம ஆசைய அதை தொடர்றோமா, இல்ல விட்டு வந்த காரியத்தை தொடர்றோமா? உலகத்துக்காக ஓடுறோமா, உலகத்தினுடைய காரியத்துக்காகவே ஓடிக்கிட்டு இருக்கிறோமா? கொஞ்சம் உங்களை நினைச்சு பாருங்க. பாவம் தேவனை விட்டு உங்களை பிரிக்கிறது மாத்திரமில்ல, தேவ பலனை இழந்துவோம். பெலிஸ்தியர்கள் அவனை பிடிச்ச உடனே என்ன பண்ணாங்களாம் தெரியுமா? என்ன பண்ணாங்க? எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்தில் உள்ளவங்களுக்கு சொல்லி கொடுங்க. பெலிஸ்தியர்கள் சிம்சோனை பிடிச்ச உடனே கண்ணை பிடிங்கிட்டாங்க. ஏன் கண்ணை பிடிங்கினாங்க? அவன் தரிசனத்தை இழந்துட்டான். அவன் ஆண்டவர் எதுக்காக தெரிந்து கொண்டாரோ அதை இழந்துட்டான். கண்ணை பிடிங்கிட்டான். பிசாசு அதான் பண்றான். தேவன் ஏற்கனவே மனக்கண்கள் கூட இருந்த நம்முடைய மனக்கண்களை திறந்து சுவிசேஷத்தின் மூலமாய் மெய்யான தேவனை அறிந்து கொள்ள செய்தார். ஆனா பிசாசு என்ன பண்றான்? மெல்ல மெல்ல அந்த மனக்கண்ணை கூடாக்கிட்டே வரான். அதான் கண்கள் பிடுக்கப்பட்டவன். கண்கள் பிடுங்கப்பட்டவனுக்கு தரிசனம் இருக்காது, சபைக்கு போகணும்னு ஆசை இருக்காது, ஆண்டவரை தேடணும்னு ஆசை இருக்காது. அந்த பலன் கொஞ்சம் கொஞ்சமா குறுகி போகும். பிசாசு செய்யற காரியம் முதல்ல கண்ணை தான் பிடிங்கினாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்களாம்? அவனை வேடிக்கை பொருளா மாறிட்டாங்க. காட்சி பொருளாய் அப்படி சொல்லாமோ, வேடிக்கை பொருளாய் மாறிட்டாங்க. அவங்களுக்கு நேரம் போலன்னா யார் தான் ஜோக்கர்? யாரு? சிம்சோன். எவ்வளவு வல்லமை உள்ளவன், எவ்வளவு மகத்துவான காரியத்தை செய்தவன், இன்னைக்கு ஒரு வேடிக்கை பொருளா மாறிட்டான். ஏன்? பாவம். பாவம். அல்லேலூயா. பாருங்க, அவர் ஒரு வேடிக்கை பொருளாய் மாறிட்டான்.
ஆனா ஒரு வார்த்தை இருக்குது, அந்த அந்த வார்த்தையை வாசிங்க. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. இன்னைக்கு ஆண்டவர் அநேக இடத்துல இந்த வார்த்தை மூலமா பேசுறாரு. நல்ல வெளியே சொல்லுங்க. அவனோட பலன் எங்க இருந்தது? நஸ்ரேன் விரயத்துல இருந்தது. சவரன் கத்தி தலையில படக்கூடாது. ஆனா தெளிவா மடியில படுத்திருந்து சவரன் கத்தினால முடி சிரைக்கப்பட்டு பலன் இழந்து போனான். ஆனா கர்த்தர் நல்லவர். என்ன பற்றி சொல்லப்பட்டிருக்குது? எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அதை சொல்லுங்க. சொல்லுங்க. திரும்பவும் முளைக்க தொடங்கிச்சு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு. அநேகரை பார்த்து சொல்றாரு, உன் பலன் குறுகிட்டுப்பா, உன் பலன் குறுகிட்டு மகனே மகளே, ஆண்டவர் திரும்பவும் முளைக்க பண்ண விரும்புகிறார். அப்படி நான் விரும்புற ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுன்னு சொல்றவங்க நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிட்டு. இன்னைக்கு அதனாலதான் சபைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இந்த சத்தத்துக்கு செவி கொடுங்க, இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. ஆவியானவர் சபைக்கு சொல்லுறதை காது உள்ளவன் கேட்க கடவன், கேட்கிறவனாய் மாத்திரமல்ல அதன்படி நடக்கவும் கடவன். தேவன் உன்னை திரும்பவும் பலப்படுத்த விரும்புகிறார், திரும்பவும் சபையை பலப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென். நம்ம என்ன பண்றோம் பாருங்க. 28வது வசனத்தை வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. ஒரு விசை மாத்திரம் நினைத்துருங்கப்பா, எனக்கு உலகம் வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு நீங்க தான் வேணும் ஆண்டவரே, என்னை ஒரு விசை நிறைத்தரும். தேவனே என்னை பலப்படுத்தும். சொல்ல விடுறவங்க கரங்களை உயர்த்தி ஜெபத்தோடு கூட கண்களை மூடி, தேவனே என்னை பலப்படுத்தும், தேவனே என்னை பலப்படுத்தும். ஓ ரப சந்தர தீரா தியா கமா ரபுரிவா சங்கதரி யாதன கபரபரபா. தேவ வல்லமை பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. யாரெல்லாம் பலன் குண்டி போச்சுன்னு சொல்றாங்களோ, யாரெல்லாம் பலன் குறுகி போச்சுன்னு சொல்றாங்களோ, அவங்களெல்லாம் கர்த்தர் பலப்படுத்துவீராக, பலப்படுத்தி நிறுத்துவீராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். சிம்சோன் பாவத்தினால பலன் இழந்து போனான். இன்னொரு மனுஷனை குறித்து சொல்றேன், சோர்வினால பலன் இழந்து போனான். நடந்த காரியங்களை பார்த்ததுனால பலன் இழந்து போனான். வாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். எத்தனாவது வசனம்? 4வது வசனமா? போதும் கர்த்தாவே. ஆமை போதும். ஸ்தோத்திரம். இவ யாரு? எல்லாரும் சொல்லுங்க. இவ யாரு? பக்கத்தில் உள்ளவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, உங்களுக்கு தெரியட்டா. நம்ம எலியாவை பற்றி பேச போறோம். சொல்லுங்க. எலியா. எலியா யாரு? முழு தேசம் எடுத்து நிற்குது. ஒரு மனிதன் தனிதான் நிற்கிறான். எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். ஒரு நாள் அங்கேயும் ஒரு நாள் இங்குமா, எத்தனை நாள் நடப்பார்? ஆமென். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை, பாகால் தெய்வமானால் உலகம் வேணும்னா உலகத்துக்குள்ள போ, கர்த்தர் வேணும்னா கர்த்தருக்குள்ள வா, கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் வேணும்னா கர்த்தருக்குள்ள வா, கர்த்தர் உன்னை பலப்படுத்தி உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினவன், வல்லமையான காரியத்தை செய்தவன். அவன் என்ன பண்றான்? இப்ப சோர்ந்து போயிட்டான். அவன் சோர்ந்து போய் என்ன பண்ணானா, வனாந்தரத்துல போய் ஒரு சூற செடிக்குள்ள போய் யாரும் பார்க்காதபடிக்கு அந்த செடிக்குள்ள போய் உழைஞ்சுக்கிட்டு ஆண்டவரை பார்த்து ஒரு ஜெபம் பண்றான். போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கிலும். ஆமா, அவனுக்கு ஒரு சோர்வு. நான் மட்டும்தான் செய்யறேன், மற்றவங்க எல்லாம் செய்யல, நானும் செய்யறேன். ஆனா எனக்கு மட்டும் ஏன் அந்த ஊழியத்துல இவ்வளவு பெரிய பாடுகள், இந்த ஊழியத்துல இந்த அமேன் உபத்திரங்கள்? சோர்ந்து போயிட்டான். சோர்ந்து போய் ஆண்டவர் சொல்றான், போதும் கர்த்தாவே என்று சொல்றான். அப்போ ஆண்டவர் என்ன பண்றாங்க? 5வது வசனத்தை வாசியமா. என்ன போஜனம் கொடுத்தானா? அடுத்த வசனத்தை வாசியமா. ஆமா, சூடான ஒரு அடை இருந்துச்சு, ஒரு அப்பம் இருந்துச்சு. அதையும் தண்ணீரையும் குடிச்சிட்டு மடியும் தூங்கிட்டான். மடியும் தட்டி எழுப்பி என்ன பண்றாங்க அடுத்த வருஷத்துல?
ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்ப 2 தடவை தட்டி எழுப்பி போஜனம் பண்ணுன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. ஆமென். இப்பவும் உங்களையும் அப்படிதான். யாராவது தூங்குறவங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா தட்டி எழுப்பி சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. பரவாயில்ல, தூங்குறவங்க எல்லாம் இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அதுக்காக. பட்ட நல்லவர். ஸ்தோத்திரம். பாருங்க, அவன் சோர்ந்து போயிட்டான். ஆனா ஆண்டவர் அவனுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆமென். நீ ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் அநேகமாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்காக ஊழியம் செய்யறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க கர்த்தருக்காக படுகிற பிரயாசம் ஒரு நாள் விருதா போகாது. சோர்ந்து போகாதுங்க. ஐயோ, நானும் 6 மாதம் ஆயிடுச்சு, ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ண முடியலையே. 6 மாதம் ஆயிடுச்சு, ஒரு புதிய ஊழியத்தை ஆரம்பிக்க முடியலையே, பில்டிங்கை கட்ட முடியலையே. சோர்ந்து போக வேண்டியதே இல்லை. ஆண்டவர் நம்ம செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்குது. அந்த காரியத்தை செய்ய பலன் தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவனை பாருங்க, அவன் என்ன பண்ணானா, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுமா? அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஒரு பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனார். அல்லேலூயா. ஒரு நேர போஜனத்தினால, அந்த போஜனத்தின் பலத்தினால 40 நாள் இரவு பகல் ஒரு பெண்ணும் தேவ சமூகம் வரைக்கும் நடந்து போனான். சுருண்டு படர்ந்திருந்தவன், போதுங்கத்தாவே என்று படுத்திருந்தவன் அந்த போஜனத்தினால பலப்பட்டான். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு போஜனம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல. ஆமென். கர்த்தர் பலப்படுத்திட்டோம். இந்த வார்த்தை உங்களை பலப்படுத்திட்டோம். ஆண்டவருடைய கர்த்தருடைய காத்திருங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா உங்க சூழ்நிலையே மாறும். உங்களுக்கு ஒரு பெரிய பலனே உண்டாகும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்துல இருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்றேன், கவனமா கேளுங்க. நான் பொதுவா 10:30 to 11 மணிக்கு தூங்கிடுவேன். இந்த 10:15 10:30 அந்த 2 பிள்ளைகள் இருக்காங்க, ஜெஃபைனியும் ஜென்ஃபினும் கரெக்டாக பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி பாட்டி குட் நைட், தாத்தா குட் நைட், 2 பேரும் மாறி மாறி சொல்லுவாங்க. கேட்டுட்டோம்னா ஜெபம் பண்ணி தூங்கிடுவேன். அதுக்கப்புறம் பாஸ்டமாக பேசினா கூட அவங்களுக்கு நான் ஒரு குட் நைட் சொல்லிடுவேன். ஆமென். ஸ்தோத்திரம். ஆனால் எனக்கு கொஞ்ச நாளாகவே, அதாவது சில வருடங்களாகவே சரியாக ஒரு 2 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே முழிச்சிருவேன். 2 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே முழிச்சேன்னா ஏதாவது ஒரு பாட்டு, சத்தெல்லாம் போட்டு பாட மாட்டேன், பக்கத்தில் தான் பாஸ்டர் பக்கத்தில் கட்டில் படுத்துருப்பேன். அமைதியாக பாடுவேன், அமைதியாக ஆண்டவர்கிட்ட பேசுவேன். சில நேரத்தில் சிலவங்க அவங்களுடைய பாரத்தை சொல்லியிருப்பாங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுவேன். அதிகமாக இந்த வார்த்தைகளை தியானிப்பேன். காலையில் ஒவ்வொரு நாள் வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தையை தியானிப்பேன். இப்படி சனிக்கிழமை ஆச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை விடியக்காலெல்லாம் அந்த எப்படி பிரசங்கம் பண்ணணும் அதை தியானிச்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு மணி நேரம் எனக்கு தூக்கமே வராது. அப்படியே இதை தியானிச்சுட்டு இருப்பேன். அப்புறம் தூங்கிடுவேன், 5 மணிக்கு எழும்புவேன். ஸ்தோத்திரம். ஆனால் கடந்த திங்கக்கிழமை நான் முழிச்ச உடனே எனக்கு வார்த்தையும் வரல, பாட்டும் வரல, ஒன்றும் வரல. எனக்கு வந்ததில் என்னன்னா, அன்னைக்கு பில்டிங் ஃபண்டுக்கு நான் 1 லட்சம் ரூபா கொடுக்கணும். 1 லட்சம் ரூபா கொடுக்கணும். பிரதருக்கு தெரியும். செங்கலுக்கு கொடுக்கணும், மணலுக்கு கொடுக்கணும், ஜல்லிக்கு கொடுக்கணும், வேலைக்காரன் செய்தவனுக்கு கொடுக்கணும், அப்புறம் சிமெண்ட்டுக்கு கொடுக்கணும். கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபா மேலே வரணும். நம்மகிட்ட கிட்டத்தட்ட நெல் ஆயிற்று. எனக்கு திரும்ப இந்த நினைப்பு தான் வருது ஒழிய ஆண்டவரை பற்றிய எண்ணம் கூட வரல. இதை நான் எப்படி செய்வேன், இது எப்படி செய்வேன். ஏன்னா என் வாழ்க்கையில் இந்த ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னால் பணத்தினால அதிக கஷ்டப்பட்டவன். பாஸ்டர்மாவுக்கு நல்லா தெரியும். அதனால தான் சொல்லுவாங்க, என்னப்பா செய்வீங்க. ஸ்தோத்திரம். எனக்கு அப்படிலாம் இருக்கும்போது எங்கள் பாஸ்டர் 40 வருஷத்துக்கு முன்னால் சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகம். மணி should not never allow money to rule you. You have to rule your money. பணம் ஒரு நாள் உன்னை ஆளுகை செய்ய விடக்கூடாது. பணத்தை நீ தான் ஆளுகைச்சணும். அப்படியே வச்சிருப்போம். 1ஆம் தேதி வந்த உடனே இதுக்கு ஃபீஸ் கட்டணும், ஸ்கூலுக்கு கட்டணும், லோன் கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், அதை கட்டணும். பணம் தான் நம்மளை ஆளுகை பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம தான் பாடணும். நம்மகிட்ட பணத்தை ஆளுகை பண்ணுற கெப்பாசிட்டி வரும். அதனால நான் அந்த பணத்துக்கு கிட்டம் கொடுத்து ரொம்ப நாள் ஆயிட்டு. ஊழியத்துக்கு வந்து பிறகு ஆண்டவர் அப்பப்போ என் தேவையை சந்திக்கிறேன், அப்படியே இருந்துட்டேன். ஆனால் அன்னைக்கு பெரிய போராட்டம். அப்போ திடீர்னு எனக்குள்ள காதில் இல்லை, என் உள்ளத்துக்குள்ள ஒரு சத்தம் கேட்டுச்சு, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி. அல்லேலூயா. அந்த வார்த்தை என்னை ரொம்ப பலப்படுத்திச்சு. எப்படியும் ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, விடிஞ்சிச்சுன்னா அந்த 1 லட்சம் ரூபாயை தந்துருவார் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தேன். எப்படி தந்துருவாருன்னு சொல்லி. ஆனாலும் கொஞ்சம் நேரம் தூக்கம் வரல. அப்போ யோசிக்கும் போது
ஆண்டவர் எனக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கு. நான் அந்த அக்கௌண்ட் ஆரம்பித்ததே முதல்ல அந்த பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பித்ததே எனக்கு ஏற்கனவே நான் வேலை செய்த இடத்துல இருந்து ஒரு பென்ஷன், அது பென்ஷன் ஒன்று 10,000 அப்படிலாம் இல்லை, அது EPS 95. அது ஒரு 10 வருஷம் ஒரு இடத்துல வேலை பார்த்தா எங்களுக்கு ஒரு பென்ஷன் கொடுப்பாங்க. முதியோர் பென்ஷன் வருது பார்த்தீங்களா, அப்படி தான் வரும். அதனால அந்த அக்கௌண்ட்டை ஆரம்பித்தேன். அந்த அக்கௌண்ட்லேருந்து எனக்கு டிரான்சாக்ஷனே கிடையாது, நான் எடுக்கவே மாட்டேன். எப்போ வந்துச்சு? 2009 வருஷத்தில் வந்துச்சு. நான் அந்த அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கவும் மாட்டேன், பணம் போடவும் மாட்டேன். சில நாட்களில் போட்டிருக்கிறேன். நம்ம சபையில் ஒரு பிரதர் இருக்கிறாங்க, கவர்மெண்ட் கான்ட்ராக்டராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்போமாவது பணம் மொத்தமாக வரும். அப்போ அவங்க செக்கு கொடுப்பாங்க, அவங்க கம்பெனி பேரில் செக்கு கொடுப்பாங்க. அதுதான் ஒரு 2-3 தடவையோ 4 தடவையோ அந்த செக்கை போட்டு எடுத்துருவேன். மற்றபடி அந்த அமௌண்ட் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட நான் அந்த லாஸ்ட் டைம் வெளிநாட்டுக்கு போகும்போது, தேசிய வீட்டுக்கு போகும்போது அதுலேருந்து ஒரு அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிருக்கிறேன். மற்றபடி அதை நான் தொடவே மாட்டேன், அப்படியே இருக்கும். பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எனக்கு அந்த அமௌண்ட்டை ஞாபகப்படுத்துவார். கிட்டத்தட்ட ஒரு 1.70 கிட்ட அந்த அமௌண்ட் இருக்குது. சரி, எப்படியாவது ஆண்டவர் செய்வார்னு சொல்லி அடுத்த நாள் காலையில் சந்தோஷமாக கொடுக்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. ஆமாம், யாருக்கிட்டையும் போகல, யார்கிட்டையும் கேட்கல. நான் யார்கிட்டையும் கேட்கவும் மாட்டேன், யார்கிட்டையும் கொடுக்க மாட்டேன். மொத்தத்தில் தான் சொல்கிறேன், நீங்கள் இதை செய்யுங்க, கர்த்தருக்காக செய்யுங்கன்னு சொல்லி மொத்தமாக தான் சொல்கிறேன். இண்டிவிஜுவலாக பார்த்து பிரதர் நீங்கள் கொடுங்க அப்படின்லாம் கேட்கவே மாட்டேன். கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. பாருங்க, அப்படி போயிட்டேன். கிட்டத்தட்ட மீதி கொஞ்சம் அமௌண்ட் இருந்துச்சு, ஒரு 60-70 ரூபா இருக்கும். நேற்று சாயங்காலம் பிரதர் ஃபோன் பண்ணிட்டாரு, பாஸ்டர் எவ்வளோ இருக்குது, நாளைக்கு காலையில் என்ன பண்ணணும்? செங்கல் இறக்கணும், அப்புறம் அவன் வருவோம், லேபர் கொடுக்கணும், அப்புறம் என்கிட்ட ஒரு பில்லு 10,000 ரூபாய்க்கு இருக்குது, அதுக்கும் கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இவ்வளோ நாள் நான் சேர்த்து வச்சது அதுக்காகத்தானே சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமென். ஊழியத்தில் 1000 வரும், பிரச்சனை வரும், சோர்ந்து போகவே வேண்டாம். ஊழியம் செய்கிறவங்களுக்கு நான் மறுபடியும் சொல்றேன், கர்த்தருக்காக நீங்க செய்யற காரியத்தை ஒண்ணு மட்டும் செய்யுங்க, உண்மையாய் செய்யுங்க. நான் கர்த்தருக்காக செய்யறேன், கர்த்தருக்காக செய்யறேன், ஒரு ஊழியக்காரனுக்காக செய்யறேன், இல்லாட்டி என் பேர் புகழுக்காக நான் செய்யறேன், கர்த்தருக்காக செய்யறேன்னு சொன்னீங்களா, தேவனுடைய பர்வதம் மட்டும் உங்களை கொண்டு போகிற ஒரு பலன் உங்களை எப்பவுமே சூழ்ந்து இருக்கும். விசுவாசம் இருக்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமை கொடுத்துவீங்களா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சிம்சோனுடைய பலன் பாவத்தினால போனது, ஆனா ஆண்டவர் திரும்ப பலப்படுத்தினார். எலிசாவுடைய பலன் நடந்த காரியத்தை பார்த்து சோர்வினால போனது, கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். மூன்றாவது இயேசுவை குறித்து நம்ம பார்க்கிறோம். சீக்கிரமா சொல்லி முடிச்சது. கெத்செமனே தோட்டத்துல இயேசு போறார். உங்களுக்கு எல்லாரும் நல்லா தெரிஞ்ச சம்பவம் தான். கெத்செமனே தோட்டத்துல தன்னுடைய கைதுக்கு முன்னால ஆண்டவர் போறார். போய் சீசர்களை அழைச்சிட்டு போறார். 8 பேரை தனியா நிறுத்தி பட்டுட்டு 3 பேரை தனியா கூப்பிட்டு போய், நீங்க ஜெபம் பண்ணுங்க, நானும் தூரமாக போய் உட்காந்து ஜெபம் பண்றேன். ஆண்டவர் எப்படி ஜெபித்தாரா? மிகவும் வியாகுலப்பட்டு ஜெபித்தார். ரொம்ப வியாகுலம், அவ்வளவு கஷ்டம். ஏன்? தான் சிருஷ்டித்த சிருஷ்டிகள் நாளைக்கு என்ன பண்ண போறாங்க? காரி துப்ப போறாங்க, தாடி மயிரை பிடிச்சி இழுக்க போறாங்க. இதை பார்க்கறத விட அவருக்கு பெரிய கஷ்டமா தெரியல. ஆனா எல்லாத்தையும் விட சிலுவையில எல்லா பாவம் சுமக்கப்படும் போது பிதாவாகிய தேவன் தம்முடைய முகத்தை என்னை விட்டு மறைக்க போகிறாரே, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டாயம் என்று சொல்லி கொண்டிருந்த இயேசு அதை நினைக்கும் போது, தேவ பிரசனத்தை இழக்கிறது நேரத்தை நினைக்கும் போது அப்படியே சோர்ந்து போறார், அப்படியே வியாகுலப்படுகிறார். அந்த வியாகுலத்தின் மிகுதியினால வேதம் சொல்லுது, அவருடைய வியர்வை துவாரங்கள் வழியினால இரத்தங்கள் வந்தது, இரத்தங்கள் சிந்தப்பட்டது. அவ்வளவு வியாகுலப்படுத்தினார். அவருடைய துக்கம் அவ்வளவு வேதனையா இருந்தது. ஆமென், அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அவருடைய பலன் எல்லாம் அற்று போச்சு. நான் ஏற்கனவே நேற்று சொன்னேன், இயேசு மாம்சத்தில் இருந்தது போல இருக்கும்போது உங்களை போல என்ன போல எப்படிதான் இருந்தாரு? மனுஷனா தான் இருந்தார், 100% மனுஷனா இருந்தார். அவர் களைப்படைந்தார், அவர் பசியா இருந்தார், அவர் கண்ணீர் விட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆமென். அதனால அந்த நேரத்தில் அவருடைய பலன் எல்லாம் அற்று போயிடுச்சு. பலன் அற்று போய் சீசர்களை பார்த்து சொல்றாரு, 1 மணி நேரமா ஜபிக்க மாட்டீங்களா? ஜபத்தினால வலிமையான காரியங்களை செய்தவர் சீசர் இடத்துலயே போய் கேட்கிறார், எனக்காக ஜெபம் பண்ண மாட்டீங்களா? 1 மணி நேரம் ஜபிக்க மாட்டீங்களான்னு கேட்கிறார். அப்படி பலன் அடைஞ்சு வரும். ஆனா சீசர்கள் என்ன பண்ணாங்களா? சொல்லுங்க, சீசர்கள் என்ன பண்ணாங்க? ஆமா, நானும் இன்னைக்கு சபையை பார்த்து கேட்கிறேன், இந்த 3 திட்டங்களுக்காக தினமும் 1 மணி நேரம் என்ன, ஒரு 10 நிமிஷம் ஜபிப்பீங்களா? ஆமென். தூங்காதீங்க. ஆனா சீசர்கள் அன்னைக்கு தூங்கிட்டாங்க. ஆனா நான் விசுவாசிக்கிற பரலோகம் தூங்கல. அல்லேலூயா,
திட்டங்களை தந்தவர் தூங்க மாட்டார். ஆமென். தேவ சித்தத்தை செய்யும்படியாய் குமாரனாக இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பினவர். அவர் சோர்ந்து போகிறவர்கள். ஆனா நடந்த காரியம் வாசிங்க. லூக்கா 22ஆம் அதிகாரம் 22 23 43 44 வாசிமா. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். ஆமென். இயேசுவை பலப்படுத்த வானத்திலிருந்து ஒரு தேவதூதன் தோன்றினான். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க கூட வியாகுலமா இருந்தான். எதுக்காக அவரை தேவன் பலப்படுத்தினார்? சிம்சோனை பலப்படுத்தினார். அவன் பாவத்திலிருந்து விடுதலை பெறும். என்னை பலப்படுத்தும். ஆமென். எலியாவை பலப்படுத்தினார். சோர்வை நீக்கி தேவம் அவனை கொண்டு வைத்திருக்கிற ஊழியத்தை செய்வதற்காக. இயேசுவை பலப்படுத்தினார். தேவ சித்தம் நிறைவேறுவதற்காக. கரவைத்து நல்ல எலியா சொல்லுங்க. ஆண்டவரை பலப்படுத்தினதுனாலதான், அந்த பலத்தினாலதான் அவர் சிலுவையிலே தோன்றினார். அந்த பலத்தினாலதான் அவர் சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். அந்த பலத்தினாலதான் அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. தேவ சித்தம் செய்கிற எவனுக்கும் தேவ தூதன் வந்து பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய நினைச்சிருக்கிறார். சபையை கொண்டு செய்ய நினைச்சிருக்கிறார். சபைக்கு வர்ற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கொண்டு செய்ய நினைத்திருக்கிறார். ஒவ்வொரு பெண்களையும் கொண்டு செய்ய நினைத்திருக்கிறார். ஒவ்வொரு ஆண்களையும் கொண்டு, சகோதரர்களையும் கொண்டு செய்ய நினைத்திருக்கிறார். அந்த தேவ சித்தம் செய்ய யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் தேவன் பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. தேவ சித்தம் செய்கிறவன் இந்த உலகத்துக்குரிய காரியத்துக்கு கவலைப்பட மாட்டான். நேற்று கூட அந்த பாஸ்டிங் பிரேயர்ல சொன்னோம். தேவ சித்தம் செய்கிறதுக்காக இயேசு அந்த சமாரிய கிணற்றண்டையில இருந்தார். அவர் தாகமா இருந்தார். அவர் பசியா இருந்தார். சீசர்கள் உணவு வாங்க போனாங்க. ஆமென். வந்தவர்கிட்ட தாகத்துக்கு தானே கேட்டார். ஆனா அவ வேற விதமா பேசினதுனால அந்த கிராமமே ரட்சிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. சீசர்கள் வந்து பாக்குறாங்க, இவர் சாப்பிடலையே கேட்கும்போது ஆண்டவர் சொல்றார், பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமா இருக்குது. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தருடைய சமூகத்துல வந்து, இந்த சபையில வந்து மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருடைய பந்தில பங்கு பெறுற ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலை இருக்குது. உன்னை கொண்டு தேவன் ஒரு காரியத்தை செய்ய அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ விசேஷமானவன். நீ உலகத்துமானவன் இல்ல. அன்னைக்கு ஒருத்தர் இருந்தா செத்து போனா அப்படின்னு இல்ல. நீ மரித்தும் பேசப்பட வேண்டியவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ ஹல்லேலூயா. நீங்க மரித்தும் பேசப்பட போறீங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு சபை இருக்க போகுது. கர்த்தருடைய வருகை வரைக்கும் அந்த சபை கட்டிடம் இருக்க போகுது. இந்த சபையை கட்டினவர்கள், இந்த சபையை சேர்ந்தவர்கள் சொல்லி மரித்தும் பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஒரு ஆத்தும ஆதாயம் பண்ண போறீங்க. அந்த ஆத்தும ஆதாயம் பண்ணி சபைக்குள்ள வர போறீங்க. அவங்க சந்ததி வளர போகுது. நீங்க மரித்தும் அவங்க சொல்லுவாங்க, என் பரலோகத்துல வந்து சொல்லுவாங்க, இவங்க தான் என்னை சபைக்கு கூட்டு வந்தாங்க, இவங்க மூலமா தான் நான் தேவனை அறிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. அந்த சித்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறவர்களுக்கு தேவன் புதிய பலனை தருவார்.